ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ரவையில் ஒரு அடை செஞ்சு பார்க்கலாம். இட்லி தோசை போர் அடிக்கிற மாதிரி இருந்தால் ஒரு நாளைக்கு இப்படி செஞ்சு பாருங்கள். ஒரு கப்பு ரவை, ஒரு அரை கப்பு அரிசி மாவு, தேவையான உப்பு சேர்த்து, ஒரு கப்பு நல்லா தயிர் சேர்த்துக்கோங்க. புளிக்காத தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. பத்தலைன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க, ரொம்ப தண்ணி சேர்த்துக்காதீங்க. நல்லா கெட்டியாக இருக்கணும். ஒரு மூடி வச்சுருங்க. ரவை நல்லா ஊறட்டும். ஒரு 1/2 hour மூடி வச்சுருங்க. இப்போ ரவை நல்லா ஊறிச்சு. இப்போ ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணது, கேரட் துருவனது ஒன்று, கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணது, பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கிறது, இஞ்சி துருவல், கொஞ்சம் 1 ஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கோங்க. கருப்பு எள்ளு, வெள்ளை எள்ளு எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் கலந்து ஒரு சப்பாத்தி மாவு பார்த்து பிசைஞ்சுக்கோங்க. ஒரு இலையில் நல்லா எண்ணெய் தடவி இந்த மாதிரி நல்லா எவ்வளோ மெலிசாக தட்ட முடியுமோ அவ்வளோ மெலிசாக தட்டிக்கோங்க. கொஞ்சம் ஆப்ப சோடா கூட சேர்த்துக்கோங்க. வேணான்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. அதை நான் காட்டவே இல்லை. ஆப்ப சோடா சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா மொறுன்னு அடை சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சூப்பரான ரவை அடை ரெடி ஆகிடுச்சு. நல்லா முறுமுறுன்னு செஞ்சிடலாம். இப்போ சட்னி எதுவுமே தேவையில்லை, அப்படியே சாப்பிட்லாம் ஈவினிங் ஸ்நாக்ஸாக. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.